வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு எக்ஸசைஸ் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய எக்ஸசைஸ் பார்த்துருக்கோம். பட் இந்த ட்ராயிங் வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மாதிரி, அதாவது ஆல்ரெடி ட்ரா பண்ண ட்ராயிங்கை, அதாவது பார்ட்டை எப்படியெல்லாம் ட்ரா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எப்படி நம்ம ரிவர்ஸ்லேருந்து போய் பார்க்குறது அப்படிங்கிறத கற்றுக்கலாம். இது அந்த ட்ராயிங். இந்த ட்ராயிங் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஏன்னா இப்போது இது வந்து லைட்டாக ஸ்லாண்டிங் ஆகிருக்கு, அதாவது 30 டிகிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் சாஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு 30 டிகிரிக்கு இது வந்துட்டு இங்கே ஒரு பெண்ட் இருக்குது, இங்கே ஒரு கர்வ் மாதிரி வந்திருக்கு. இது எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மூலமாக பார்க்கலாம். நான் ஆல்ரெடி இந்த ட்ராயிங்கை வந்து ட்ரா பண்ணி இது மாதிரி டிராஃப்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிராஃப்டிங் அப்படிங்கிறது நம்ம இனி வரக்கூடிய அடுத்த டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம பார்ட் பார்த்துட்ருக்கோம். ஸோ பார்ட் முடிச்சுட்டு அசம்பிளி முடிச்சுட்டு அடுத்து நம்ம டிராஃப்டிங் வரும்போது இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு இந்த ட்ராயிங் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு 2D ட்ராயிங்காக இருந்தது. இந்த இடத்துல Creoவில் 3D ட்ராயிங்கை நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். இது எப்படி நம்ம ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறது, அதாவது ரிவர்ஸ் இன்ஜினியரிங்னால் நீங்கள் ரொம்ப பெரிய அளவில் யோசிக்காதீங்க. இது எப்படி நம்ம வந்து ரிவர்ஸ்லேருந்து பார்க்குறது. ஒருத்தர் ட்ரா பண்ணி இல்லை ஒரு கம்பெனியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு பக்கம் இருந்து ட்ரா பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க. அதை அவங்க எப்படி ட்ரா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த இதில் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இதில் க்ரீன் கலரிங் லைன் இருக்குது பாருங்கள். இது நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு மேலே எடுத்துகிட்டு போயிட்டு டாப்பில் விட்டுருங்க ஸ்கெட்சுக்கு முன்னாடி. ஸோ இப்போ இந்த ஸ்கெட்சு வந்து ஹைட் ஆகிருக்கு. இதை நான் வந்து அன்ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த ஸ்கெட்சு மட்டும் விசிபிளாக இருக்கும். இந்த ஸ்கெட்சு எப்படி ட்ரா பண்ணாங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். அதாவது இந்த பார்ட்டில் இவங்க ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணது இந்த ஸ்கெட்சு தான். அதை நான் பார்த்துட்டோம். ஸோ இந்த ஸ்கெட்சுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கெட்ச் எப்படி ட்ரா பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா. ஸோ ஸ்கெட்சுக்கு என்ன டைமென்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு சில ட்ராயிங்ஸ் நீங்கள் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறீங்க, இல்லை கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வேறு ஒரு கம்பெனி பீப்புள் அனுப்புகிறாங்க அப்படின்னா, ஸோ அவங்க சென்ட் பண்ணும்போது வந்துட்டு உங்களுக்கு டைமென்ஷன் சம்டைம்ஸ் மிஸ் ஆகிருக்கலாம். அப்போ ஒவ்வொரு டைமென்ஷனுக்கும் நீங்கள் வந்து அவங்களுக்கு மெயில் அனுப்பியோ இல்லை ஃபோன் பண்ணியோ அதை கேட்கணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு டைம் அதிகமாகும், நம்மளோட ஒர்க்கு வேகமாக முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இது மாதிரி நீங்கள் வந்துட்டு உள்ளே போயிட்டு அது என்ன டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஈஸியாக செக் பண்ண முடியும். இந்த இடத்துல இதை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் டெஃபினேஷனுக்குள்ளே போகிறேன். எடிட் டெஃபினேஷன் ஸ்கெட்ச் வியூ. இங்கே பாருங்கள், இதுக்கு என்னென்ன டைமென்ஷன் யூஸ் பண்ணி இதை நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நார்மலாக இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணேன். இந்த ரெக்டாங்கிளோட ஹைட் 15, இதோட லென்த் வந்து 60 கொடுத்தேன். அதுக்கப்புறம் இங்கே லாஸ்ட் கார்னர்லேருந்து இந்த மேலே டாப் வரைக்கும் 46 எம்எம்க்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணேன். இந்த பாட்டத்துலேருந்து இந்த டாப் வரைக்கும் 46 டிஸ்டன்ஸில் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணேன். அந்த சர்க்கிளோட டயாமீட்டர் 14. அடுத்தது அதே சர்க்கிளை சென்டராக வச்சுட்டு இன்னொரு சர்க்கிள் நான் ட்ரா பண்ணேன். அது வந்து ரேடியஸ் 14, இது டயாமீட்டர் 14, ரேடியஸ் 14. அதுக்கப்புறம் இந்த சர்க்கிளையும் டேஞ்சென்ட் யூஸ் பண்ணி நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த லைனையும் இந்த சர்க்கிளையும் டேஞ்சென்ட் லைன் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இதையும் நம்ம டேஞ்சென்ட் லைன் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஒர்க் முடிஞ்சுது. இது முடிஞ்சதுன்னு அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க, இது வந்து எக்ஸ்ட்ரூட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ரெண்டாவது ஆப்ஷன் எக்ஸ்ட்ரூட் இருக்குது. ஸோ அப்போ நம்ம ட்ரா பண்ண ஸ்கெட்ச் இருக்குது, அந்த ஸ்கெட்சிலேருந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்ட்ரூடையும் நீங்கள் பார்க்கலாம். எக்ஸ்ட்ரூட் வந்து எவ்வளோ திக்னஸ் இப்போ ட்ரா பண்ணியிருக்காங்க. இது வந்து அந்த எக்ஸ்ட்ரூடில் வந்துட்டு பிளண்டு கொடுத்துருக்காங்களா. இங்கே பாருங்கள், எக்ஸ்ட்ரூட் வந்து 120 எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸ்ட்ரூடில் வந்து நான் சிமெட்ரிக் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் சிமெட்ரிக்காக பிளண்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் எடிட் பண்ணி பார்க்க முடியும். ஓகே, பார்த்தாச்சு. அப்டேட். ஓகே, இது மறைஞ்சி முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்தது என்ன ட்ரா பண்ணியிருப்போம், மறுபடியும் கீழே ட்ராக் பண்ணுங்கள். இதில் இங்கே ஒரு ஸ்கெட்ச் இருக்குது. இந்த ஸ்கெட்சை நான் மறுபடியும் அன்ஹைட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அன்ஹைட் பண்ணணும் அப்படிங்கிறது தேவையில்லை, பட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அன்ஹைட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் எடிட் போகிறேன், எடிட் வியூ. ஸோ இங்கே டேப்பராக இந்த லைன் ட்ரா பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே ட்ரா பண்ணது மட்டும்தான் இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு எப்படி ட்ரா பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் உங்களுக்கு அதுக்கு அடுத்து சொல்கிறேன். இப்போ நம்ம ட்ராயிங்கில் பாருங்கள், ட்ராயிங்கில் இதுக்கான எல்லா டைமென்ஷனும் இந்த வியூவில் இருக்குது. இந்த வியூவில் இருக்கிற எல்லா டைமென்ஷனும் எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு இதை ட்ரா பண்ண முடியும். இங்கேருந்து இது வரைக்கும் 15 டிகிரி, இதுக்கு 15 mm. ஸோ இது 15 mm, இது ரெண்டுக்கு நடுவில் 25 mm. ஸோ இது நமக்கு டைமென்ஷன் இங்கே கொடுக்கல, பட் இங்கே 30 கொடுத்துருந்தாங்க. அது எப்படி அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இந்த இடத்துல நீங்கள் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கங்க. அடுத்தது கன்ஸ்ட்ரெயினில் பேரலல் எடுத்துகிட்டு இந்த லைனும் பேரலல் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்தது டைமென்ஷன் போயிட்டு
இதுக்கும் இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 30. ஸோ நீங்கள் 30 ட்ரா பண்ணி முடிச்சுட்டு இது எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து இந்த லைனை டெலிட் பண்ணிடுங்க. என்ன ரீசன், இந்த லைன் நமக்கு தேவையில்லை. நம்ம வந்துட்டு இந்த 30 மார்க் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு சென்டர் லைன் இங்கே ட்ரா பண்ணிக்கலாம். மேபி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லைனை மறந்துடுவாங்க, இங்கே இருக்கிற லைனவே மறந்துடுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து சென்டர் லைன் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு சென்டர் லைன் போய் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த சென்டர் லைனை நம்ம வந்து பேரலல் பண்ணிடலாம். இந்த லைனும் இதுக்கும் பேரலல் பண்ணிவிட்டு இது ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற டைமென்ஷன் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள். ஸோ அன்வான்ட் டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே இங்கே இல்லை. இது வந்துருக்கு. பட் இது வந்து நம்ம இதோட டைமென்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா அது கேன்சல் ஆயிரும். இது நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு எந்த குழப்பமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ட்ரா பண்ணிடலாம். உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு நீங்கள் கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ அடுத்தது ஓகே கொடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு ட்ராயிங் இப்படி இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். இதை மட்டும் எப்படி வச்சுக்கிறது, எப்படி நம்ம வந்து மற்றதெல்லாம் ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ஏன்னா இப்போ நம்ம டேரெக்டாக எக்ஸ்ட்ரூட் போனோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், நான் மறுபடியும் எடிட் டெஃபினிஷன் பண்ணுறேன். நீங்கள் நார்மலாக எக்ஸ்ட்ரூடில் வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நம்ம ட்ரா பண்ண பொசிஷன் கட் ஆகும். அப்படி நீங்கள் மெட்டல் ரிமூவ் எடுத்து விட்டீங்க அப்படின்னா நம்ம ட்ரா பண்ணுற பொசிஷன் மட்டும் இப்படி இருக்கும். மெட்டல் ரிமூவ் கொடுத்தீங்கன்னா அது மட்டும் கட் ஆகும். ஸோ எப்படி நம்ம அப்படி மாற்றி கட் பண்ணுறது, இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் புதுசாக இதை நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம அப்படி பார்த்துருக்க மாட்டோம். நீங்கள் மெட்டல் ரிமூவிங் கொடுத்துட்டு இந்த இடத்துல பாருங்கள், ஒரு சின்ன ஏரோ மார்க் இருக்கும். இந்த ஏரோ மார்க்கு எந்த டைரெக்ஷனில் இருக்குதோ அந்த டைரெக்ஷனில் வந்து மெட்டல் ரிமூவ் ஆகும். இப்போ வந்துட்டு இப்படி இருக்கும்போது இந்த ட்ராயிங் க்ளோஸ்டு ஸ்கெட்ச் மட்டும் மெட்டல் ரிமூவ் ஆகிருக்கும். இதை நீங்கள் வந்து உள்பக்கமாக திருப்பிட்டீங்க அப்படின்னா உள்பக்கம் இருக்கிற மெட்டல் இருக்கும், அவுட் சைடில் இருக்கிற மெட்டல்லாம் ரிமூவ் ஆகிரும். இங்கே பாருங்கள். ஸோ இது மூலமாக நீங்கள் வந்துட்டு இப்படியும் கூட நம்ம மெட்டலை ரிமூவ் பண்ணி பார்ட் க்ரியேட் பண்ண முடியும். இந்த ட்ராயிங் நான் இந்த இடத்துல கொண்டு வந்ததுக்கு முக்கியமான காரணமே இதுதான். ஏன்னா இது வரைக்கும் நம்ம இப்படி பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம ட்ரா பண்ணுற ஸ்கெட்சை மட்டும்தான் மெட்டலை ரிமூவ் பண்ணியிருப்போம். பட் ஆப்போசிட்டில் இருக்கிற மெட்டலையும் ரிமூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறக்காக இதை நான் கொடுத்துருக்கேன். இந்த ட்ராயிங்கை எல்லோரும் கண்டிப்பாக ட்ரா பண்ணுங்கள். ஸோ இது முடிஞ்சுது. அடுத்தது இந்த ஸ்கெட்சில் நான் ஜஸ்ட் மறுபடியும் ஹைட் பண்ணிடுறேன், உங்களுக்கு மற்றெல்லாம் ஈஸியாக விசிபிள் ஆகணும் அப்படிங்கிறக்காக. இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா ரவுண்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ரவுண்டு எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இங்கே ஒரு ரவுண்டு யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த சைடு இங்கே. இது ரவுண்டோட டைமென்ஷன் என்ன கொடுத்தோம் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா மறுபடியும் செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டெஃபினிஷன் போனோம் அப்படின்னா நம்ம டைமென்ஷன் பார்க்க முடியும். இது ரவுண்டு வந்து 5. ஸோ ரேடியஸ் 5ல் 4 பக்கம் நம்ம ரவுண்ட் கொடுத்துருக்கோம். ஓகே, அடுத்தது என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம், மறுபடியும் ஒரு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ எந்த ஸ்கெட்ச் அது செலக்ட் பண்ணதையும் நமக்கு விசிபிள் ஆகும். இங்கே பாருங்கள், இதுவும் அதே மெத்தட் தான். ஃபஸ்ட்டு இந்த டாப் சர்ஃபேஸ் சூஸ் பண்ணிவிட்டு நான் மெட்டல் ஒரு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸ்கெட்ச் வியூ இங்கே வந்து இந்த 30 டிகிரி யூஸ் பண்ணிவிட்டு இந்த டைமென்ஷன், இது மேலே இருக்கிறது 120 நம்மளுக்கு முன்னாடியே தெரியும், கீழே இருக்கிற டைமென்ஷன் தெரியாது. பட் நம்ம அது தேவையில்லை, நம்மளுக்கு ஆங்கிள் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னாலே போதுமானது. இப்போ நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், நான் எங்கே ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. இதை ட்ரா பண்ணிவிட்டு ஓகே, இதுவும் அதே மாதிரி மெட்டல் ரிமூவிங் ப்ராசஸ் தான். பட் மெட்டல் எப்படி ரிமூவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ டிஃபால்ட்டாக இப்படி தான் மெட்டல் ரிமூவ் ஆகும். நம்ம ட்ரா பண்ணதுக்கு மெட்டல் ரிமூவிங் கொடுத்தோம் அப்படின்னா இப்படி தான் மெட்டல் ரிமூவ் ஆகும். பட் நான் இந்த ஏரோ மார்க், இங்கே இருக்கக்கூடிய ஏரோ மார்க் வந்து நான் வெளியே கிளிக் பண்ணுறேன். வெளியே கிளிக் பண்ணதையும் இந்த ஸ்கெட்சுக்கு வெளியே இருக்கிற மெட்டல் மட்டும் ரிமூவ் ஆகிற மாதிரி நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக வெளியே இருக்கிற அந்த ஆங்கிள் எக்ஸ்ட்ரா மெட்டல் மட்டும் ரிமூவ் ஆயிரும். ஓகே, இப்போ நான் அடுத்தது மறுபடியும் ரவுண்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ரவுண்டு இந்த 4 கார்னர்லேயும் இந்த ரவுண்டோட டைமென்ஷன் நம்ம பார்க்கணும் அப்படின்னா பார்த்துக்கலாம். ரேடியஸ் 10க்கு 4 கார்னர் நம்ம ரவுண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது மறுபடியும் ஒரு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த ஸ்கெட்ச் என்னென்னா எடிட் டெஃபினிஷன் ஸ்கெட்ச் வியூ. ஸோ 4 பக்கம் இந்த ஹோல் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் ஹோல் ஃபீச்சர் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணாலும் ஓகே, இல்லை இது மாதிரி நம்ம ஸ்கெட்சாக ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரூட் பண்ணி மெட்டலை ரிமூவ் பண்ணாலும் ஓகே. ஸோ 4 ஹோல் ட்ரா பண்ணிவிட்டு அப்டேட். ஸோ அடுத்தது வந்து அந்த ஹோல் வந்து மெட்டலை ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு இது மாதிரி ட்ராயிங்கை நம்ம ரிவர்ஸ்லேருந்து போய் அது ஃபஸ்ட்லேருந்து என்ன ட்ரா பண்ணாங்க, ரெண்டாவது என்ன ட்ரா பண்ணாங்க, என்ன டைமென்ஷன் கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறது. ஓகே, ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா 3D அனோட்டேஷன், அதாவது 3D டைமென்ஷனும் இதுக்கு நீங்கள் மார்க் பண்ணுங்கள். இதுக்கு நான் 3D டைமென்ஷன் நான் மார்க் பண்ணல, பட் நீங்கள் மார்க் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம டாப்பிக்கில் பார்த்துருக்கோம். அனோட்டேட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு நியூ கேப்சர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே வேணும் அப்படின்னு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ரீநேமில் போயிட்டு இது வந்து view 1 அப்படின்னு கொடுக்குறேன்.
இப்போ V1 கொடுத்ததையும் இது சேஞ்ச் ஆகலை. என்ன ரீசன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? என்ன ரீசன்னா க்ரையோவில் வந்து நம்ம ஸ்பேஸ் கொடுத்தோம் அப்படின்னா அக்செப்ட் பண்ணாது. அடுத்தது இது எனக்கு V1 பொசிஷன். இந்த பொசிஷன் வச்சுக்கிட்டா இந்த பொசிஷனுக்காக எல்லா டைமென்ஷனும் மார்க் பண்ணலாம். ஸோ நம்ம 3D அனோட்டேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இந்த வியூஸ் எல்லாம் செட் பண்ணிவிட்டு எந்த வியூஸ் வேணும், எதில் நீங்கள் ட்ரா பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் செட் பண்ணிவிட்டு அந்த வியூஸ்க்கான அப்பியரன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் அதில் போய்ட்டு ஷோ டைமென்ஷன் எடுத்துட்டாலும் ஓகே, இல்லை வந்துட்டு புதுசாக டைமென்ஷன் எடுத்தீங்க அப்படின்னாலும் ஓகே எடுத்துகிட்டு ஸோ இதில் என்னென்ன டைமென்ஷன்லாம் அவைலபிள் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு நோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ டைமென்ஷனில் போய்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இதோட வேல்யூஸ் மார்க் பண்ணுறேன், அடுத்தது இதோட வேல்யூஸ் மார்க் பண்ணுறேன், இதோட ஹைட் மார்க் பண்ணுறேன், இதோட டோட்டல் லென்த் நம்ம இங்கே மார்க் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நம்மளுக்கு தேவையான டைமென்ஷன்லாம் வந்துட்டு நீங்கள் மார்க் பண்ணி ஸோ அதே மாதிரி நம்ம வந்துட்டு இந்த வியூஸில் கலர்ஸ் கொடுக்குறது நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அப்பியரன்ஸ், இந்த அப்பியரன்ஸ்லேயும் போயிட்டு கலர் கொடுங்க. கலர் எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த நம்ம இண்டஸ்ட்ரீஸில் எப்படி இருக்கும் கலர் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். உங்களுக்கு ஃபவுண்ட்ரியிலேருந்து வந்திருக்கு அப்படின்னா எல்லாமே வந்து ரெட் கலரில் இருக்கும். ஃபஸ்ட்டு அவங்க ரெட் கலர் ஒரு ஆஸ் அடித்து கொடுத்துருப்பாங்க. ஆஃப்டர் மிஷினிங் கலர், அந்த நம்ம மிஷினிங் பண்ண பார்ட் மட்டும் வேறு ஒரு கலரில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்டையர் பார்ட் வந்து ஒரே கலரில் கொடுத்துருப்பாங்க. நான் வந்து பாடி சூஸ் பண்ணிவிட்டு என்டையர் பாடி சூஸ் பண்ணிடுறேன். ஸோ இது எல்லாம் ஒரு கலரில், இது மாதிரியான ஒரு கலரில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் மிஷினிங் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே கண்டிப்பாக மிஷினிங் பண்ணியிருப்பாங்க, இந்த ஹோல்ஸில் மிஷினிங் பண்ணியிருப்பாங்க, இங்கே மிஷினிங் பண்ணியிருப்பாங்க, இங்கே மிஷினிங் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் சம்டைம்ஸ் இப்போ இது எல்லாமே ஃபவுண்ட்ரியில் வரும். சம்டைம்ஸ் இந்த கார்னர் மட்டும் மிஷினிங் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஃபவுண்ட்ரியிலேருந்து வரும்போது கிளாரிட்டி கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக, அவங்க தேவையான டைமென்ஷனை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே மட்டும் மிஷினிங் பண்ணியிருப்பாங்க. சம்டைம்ஸ் வேறு ஏதாவது பிளேஸில் கூட மிஷினிங் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மிஷினிங் பண்ணுற பிளேஸ் எல்லாம் வந்து ஒரு கலரில் இப்படி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இது மாதிரி எனக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் கலரில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆல்ரெடி இருக்கிற ஒரு டிராயிங் எப்படி நம்ம ரிவர்ஸ்லேருந்து பார்க்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.